Assalamu alaikum. Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம எளிமையான முறையில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம கிச்சனுக்கு போகலாம். வெங்காயம் நறுக்குனது, தக்காளி பொடியாக நறுக்குனது, பீன்ஸ் 100 கிராம் பொடியாக நறுக்குனது, ஒரு உருளைக்கிழங்கு நறுக்குனது, பச்சை மிளகாய், ஒரு கேரட் பொடியாக நறுக்குனது, அரைக்கிறதுக்கு தேவையான தேங்காய், சீரகம், சோம்பு சேர்த்தது, வீட்டிலேயே ரெடி பண்ண கெட்டி தயிர் 50 கிராம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயம், இதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். நான் இதில் கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன். பச்சை வடை போடுறேன், நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அந்த டைமில் சேருங்க, நல்லா மணமாக இருக்கும். சில்லி பொடி 1 டேபிள் ஸ்பூன். ஹோம்மேட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். குருமா மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இந்த குருமா மசாலா எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். பச்சை வடை போடுற நல்லா வதக்குங்க. நறுக்கின தக்காளி, இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்க எல்லா காய்கறிகளையும் சேர்த்துருங்க. கேரட், பீன்ஸ், அப்புறமா உருளைக்கிழங்கு எல்லாம் மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் மசாலா எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் நல்லா ஈவனாக இதாகும். இந்த மாதிரி கிளறி விடணும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் தயிர் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஹோம்மேட் தயிர். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஜாஸ்தி தண்ணி ஊற்றுறாதீங்க. இதை ஒரு 5 விசில் வைக்கணும். குக்கர் இப்போ 4 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம வெஜிடபிள்ஸ் எப்படி வெந்திருக்குதுன்னு. வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்திருக்குது. உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாம் நல்லா வெந்தாச்சு. நம்ம அந்த டைமில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. நான் ரொம்ப கட்டியாக இருக்கும் பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டு விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல தீயில் கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப அருமையான சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி. இது சப்பாத்தி, பரோட்டாவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.